சேனல். நான் உங்கள் லக்ஷு. இந்த எல்லாமே என்ன பார்க்க போகிறோன்னா, வழக்கம் போல் ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். என்னன்னா, ஒரு ஊரில் ஒரு பொண்ணு இருந்தாலாம். அவள் பேர் சீதா. அவளுக்கு அவளோட மந்தையில் இருக்க ஒரு ஆடை ரொம்ப பிடிக்கும். அந்த ஆடு எப்படின்னா, அழகா குட்டியா கருப்பா கியூட்டாக இருக்குமா. அந்த ஆடு பேர் கருப்பி. அந்த ஆடை அவளுக்கு ரொம்ப பிடிக்கிறதுனாலே அந்த ஆடோடைய தான் விளையாடுவா. அந்த ஆடு இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டா. அப்போது ஒரு நாள் கோயிலிருந்து ஒருத்தர் வந்து, இந்த மாதிரி கோயிலுக்கு காணிக்கை கொடுக்கணுமா, கருப்பு கலரில் ஆடு வேணும் அப்படின்னு கேட்டாராம். இப்போ உங்கள் மந்தையில் நிறைய ஆடு இருந்துச்சு. ஆனால் எல்லாம் கருப்பில் வெள்ளை புள்ளியோடையும் வெள்ளையில் கருப்பு புள்ளியோடையும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்ம கருப்பி மட்டும்தான் மொத்தமாகவே கருப்பாகவே இருந்துச்சு. அதனால் இந்த ஆடு ஓகேங்க, இந்த ஆடை வாங்கிக்கிறேன், சாயங்காலம் வந்து அட்வான்ஸ் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போது சீதா ரொம்ப ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போய் அவங்க அம்மாட்ட போய் கெஞ்சினாலாம். அம்மா அம்மா, கருப்பியை மட்டும் கொடுக்காதீங்கம்மா, எனக்கு கருப்பியை ரொம்ப பிடிக்குமா, ப்ளீஸ்மா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க அம்மா, நான் என்னம்மா பண்ணுறது, உங்கள் அப்பா தானே கேட்கணும், உங்கள் அப்பாட்ட கேட்டால் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அவங்க அம்மா. அப்போது அன்னைக்கு நைட்டு கரெக்டாக அவங்க மந்தையில் ஒரு நரி வந்து உள்ளார இருந்துச்சான். அப்போது அந்த ஆடோட சத்தத்தெல்லாம் கேட்டு அவங்க அம்மா ஓடி வந்து பார்த்துக்கும் போது அந்த நரி ஓடிடுச்சு. அப்புறம் அன்னைக்கு காலையில் அந்த கோயிலேருந்து வந்து ஆடை வாங்கிட்டு போகலான்னு பார்க்கும்போது ஆடோட காட்டில் ரத்தக்கடை படிஞ்சிடுச்சான். அவர் கேட்டார், என்னம்மா அது ரத்தக்கடை இருக்குது, இந்த மாதிரி ஆடெல்லாம் காணிக்க கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் திரும்ப வாங்கிட்டாரு. அவங்க அம்மா வந்து சொன்னாங்க, ஓ நேற்று நைட்டு உள்ளார ஆட்டு மண்டையில் வந்து நரி நுழைஞ்சிருச்சுங்க, நரி எதுவும் பண்ணியிருக்குமோ அப்படின்னு நினச்சி அம்மா சொல்லி கேட்டாங்களாம். உடனே அவள் வந்து இந்த சீதா இருக்கால ரொம்ப குதூகலமாக ஆகி அந்த ஆடோட விளாண்டுக்கிட்டு இருந்தாலாம். அப்போ அவங்க அம்மா சைடில் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த குடுகத்துக்கால யார், அவங்க அம்மா தான். எப்படி, ஏன்னா அந்த நிறைய எதுவும் பண்ணலை, அவங்க அம்மா தான் பிள்ளை ஆசைப்பட்டுச்சு அப்படின்றதுக்காக அந்த கத்தி எடுத்து லேசாக அறுத்து விட்டுருந்தாங்களாம். இப்படி தாங்க நம்ம அம்மாவும் நம்ம கூட இருந்து நமக்கு தேவையான எல்லாமே செஞ்சிடுவாங்க. ஆனால் அது நமக்கு எதுவுமே தெரியாது. உங்கள் அம்மா எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.